ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில் தான் பார்க்க போகிறீங்க. இது என்னோட ஊருன்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். வாங்க நம்ம வந்து முருகன் கோவிலில் எப்படி இருக்குது, இப்போ என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து பின்னாடி பாதை, அதாவது கோவில் வாசல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்ற பாதை தான். உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பக்தர்கள் தங்கு விடி தான் கட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் தங்குற மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஒன் போல் கலர் அடித்து செம்மையாக இருக்குது. எனக்கே பார்த்தோன்னே நம்ம ஊர் தானா அப்படின்னு ஆச்சரியமாயிடுது. ஏன்னா இந்த பின் சைடு அதிகமாக போனதே இல்லை. அந்த பாதை கூடயே போயிட்டு வரனால எனக்கு தெரியல. இப்போ வந்து எல்லா இடமே பில்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்குது அப்படின்னால வந்து ஃபுல்லாக சைட்லேருந்து சீட் வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. இதை போகிற வழி. இப்போ வந்து நம்ம உள்ளே போய் சாமியை நான் அங்கே பார்க்க முடியல. எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டம். என்ன இருக்குன்னா, உள்ளூர்காரங்களாக இருந்துகிட்டே சாமியை பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கூட்டங்க. கூட்டம் அநியாயத்துக்கு கூட்டம். ஒரு நாளும் போய் சாமி கும்பிட முடியாது. போனால் 5 மணி நேரம் காற்று கடந்து தான் கும்பிடணும். அதனால் பொறுமை இழந்து போகிறதே இல்லைங்க. சரி, நம்மளை முருகர் பார்த்துக்கட்டும், நம்ம அவரை பார்க்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து சைடில் இந்த சுற்றி வரும்ல, அந்த பாதை தான் பார்த்துக்கோங்க. கோபுரம்லாம் இப்போ கும்பாபிஷத்துக்கு அப்புறம் கோபுரம்லாம் சூப்பராக இருக்குது. கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்பா எக்கச்சக்கமான கூட்டம். இது வந்து நான் வந்து செவ்வாய்க்கிழமை போன வாரம் அப்போ எடுத்த வீடியோ தான். செவ்வாய்க்கிழமை இல்லையா, அதனால் ஆடி மாதம் வேறு, அதனால் சரியான கூட்டம். கோபுரத்தை பார்த்திங்களா, செம்ம சூப்பராக இருக்குங்க. அதுவும் அந்த வியூ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோயிலுக்கு வர்றவங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கிறீங்களா? எப்படின்னா, கோயிலுக்கு வந்தீங்கன்னா காலையில் வந்து நேரத்தோடு சாமி கும்பிட்ற மாதிரி பாருங்கள். ஒரு 3 மணிக்கெலாம் லைனில் நில்லுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த நான் என்ன இடம்னு சொல்லி காட்டிடுறேன். இதான் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சுல அந்த இடம். இந்த தங்கத்திலே இது பண்ணி வச்சுருந்தாங்களா அலங்காரம், அந்த இடம் தான். அதெல்லாம் இப்போ உடச்சி போட்டாங்களா, கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே உடச்சி போட்டாங்க. இப்போ 48 நாள் மண்டல பூஜை நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து இந்த 48 நாள் வர்றது ரொம்பவே நல்லது அப்படின்னோடனே நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. 100 ரூபா டிக்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா சரியான லைனு. நம்பவே முடியல, 100 ரூபா டிக்கெட்டுக்கு இவ்வளோ கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பொது தரிசனத்துக்கு நிற்கிற கூட்டத்தை விட அதிகமாக நிற்குன்னு பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ கூட்டம். அப்புறமா என்னென்னா, திருப்பதிக்கு ஏங்க போகணும்? நம்ம ஊரில் இருக்கிற திருச்செந்தூருக்கு வந்தாலே போதும் அப்படி தான் நினைப்போம். திருப்பதியோட வேறு லெவல்னு சொல்லலாம். நம்ம ஊரில் ஒரு திருப்பதி மாதிரி உருவாகிட்டு இருக்கு நம்ம கோயில் அப்படி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அந்த பக்தர்கள் வெயிட் பண்ணுற இடம் கூட மேலே தான் போகணும். கீழே எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படியே ஒரு ரூம்குள்ளே பூந்து போயிட்டிங்கன்னா மேலே தான் வெயிட்டிங்கில் கடந்து போக வேண்டியதான். மேலேருந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கடுப்பாயெல்லாம் நிற்க வேண்டிய வேலையே கிடையாது. ஏன்னு வச்சுக்கோங்க, அந்த சைடு பார்த்தா கடல், இந்த சைடு பார்த்தா அப்படி மக்கள்லாம் நிற்பாங்க. அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு மேலே நின்னாலுமே வெயிட் பண்ணுற கஷ்டம் அந்தளவுக்கு தெரியாது. ஏன்னா சுற்றி இருக்கிற இடங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கோபுரத்தையும் பக்கத்தில் நின்று பார்த்த மாதிரி தெரியும், இந்த சைடு பார்த்தா கடல் தெரியும். அதனால் வந்து சந்தோஷமாக இருக்கும். இது வந்து நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வர பாருங்க, அந்த பாதை தான். உள்ளே போயிட்டு ஆட்கள் கும்பிட்டு வராங்க. இவங்களாம் கொடுத்து வச்சவங்க சூப்பராக போய் சாமி கும்பிட்டு வராங்க. அப்புறம் தண்ணீர் வசதிலாம் அங்கங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. கடலில் பார்த்தீங்கன்னா இது நடந்துட்டுருக்கு, வேலை நடந்துட்டுருக்கு. இந்த கடல் அரிப்பு தடுக்கிறதுக்காக பாறைங்கள் போட்டு அந்த ரோடு மாதிரி உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஜேசிபி வச்சு வேலை நடந்துட்டுருக்கு. எனக்குமே அதை பார்த்தோன்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபுல்லாகவே நார்த் இந்தியன்ஸ் தாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபுல்லாகவே ஹிந்திக்காரங்க தான். லேடிஸ் கூட ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்கன்னா பாருங்களேன் வேலை செய்யுதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நெட்டு தான் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. அந்த நெட்டு போட்டு பாறைங்களை போட்டு நெட்டை போட்டு மூடி வைக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டேன் ஜேசிக்கிட்ட. அப்போ தான் இந்த கல் வந்து விலகி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக இப்படி போடுறாங்க போல் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்களேன், வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த வானத்தோடு சேர்த்து. ஏன்னா பரவாயில்ல, என் ஃபோன் சூப்பராக தான் ஃபோட்டோ எடுத்துருக்கு, வீடியோலாம் எடுத்துருக்கு. பார்த்தீங்களா, மக்கள் எவ்வளோ லைனில் நிற்கும் பாருங்களேன். சரியான கூட்டம், பொறுமையாக நின்று போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய விசேஷம் இருக்கும் பாருங்கள், கிருத்திகை, அப்புறமா வந்து சஷ்டி, அந்த மாதிரி நேரத்துலலாம் வரணும்னு ஆசைப்படாதீங்க. என்றைக்குனாலும் சாமி நம்ம ஒரே மாதிரி தான் பார்க்க போகிறோம். சாமி நம்மளை ஒரே மாதிரி தான் பார்க்க போகிறாரு. அதனால் கொஞ்சம் கூட்டங்கள் கம்மியாக இருக்கிற நேரத்தில் வாங்க. விசேஷம் இல்லாத நேரத்தில் வாங்க, கூட்டம் கம்மியாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் என்னென்னா, நேரத்தோட காலையிலையும் நீங்கள் வந்து நின்று லைனில் நின்னீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சாமி கும்பிட்டு ஃப்ரீயாக வந்துடலாம். கொஞ்சம் சாமியை பார்க்கவும் அலோவ் பண்ணுவாங்க. சரியா? இதே இது நீங்கள் லேட்டாக வந்து நின்னீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் திருப்பதியில் வெயிட் பண்ணுவீங்களா, அந்த லெவலுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்.
ஒரு செகண்ட் கூட பார்க்க விட மாட்டாங்க சாமியை. அது வந்து எல்லா கோவில்லையும் அதே மாதிரி தான். ஆனால் திருச்செந்தூரில் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்களேன். லைட்டாக கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்துருக்கும் போதே விரட்டி விட்ருவாங்க. செக்யூரிட்டிலாம் சுற்றி நிற்பாங்க பாருங்கள், ஓடுங்க ஓடுங்க போங்கம்மா போங்கம்மான்னு அடித்து விரட்டி விட்ருவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் நேரத்தோடையே வாங்க சாமி கும்பிட்றதுக்கு. அப்போ தான் சூப்பராக வந்து சீக்கிரமாக சாமி கும்பிட்டு வர முடியும். கருணைக்கடலை கந்தா போச்சு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக வேலை நடந்துட்டு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும் கோயில். இப்போ அங்கங்கே வேலை நடந்துட்டு இருக்கும் போதே இவ்வளோ அழகாக இருக்குது. முடிஞ்சிட்டுனா சூப்பராக இருக்கும். நம்ம தான் உள்ளே போக முடியாதே, அதனால் வெளியே நின்று ஐயர்கிட்ட திருநர் வாங்கிட்டு காணிக்க வச்சாதாங்க கயிறு தருவார். காணிக்க வச்சுட்டு கயிறை வாங்கிட்டு அப்படி கடலை பாருங்கள். நான் கடல் பக்கத்துலலாம் போகலை, ஏன்னா வெயில் அதிகமாக இருந்துச்சா, அதனால் தூரமாக நின்று அப்படி ஜூம் பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். கடலுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தா தெரியும், நிறைய வேலை நடந்துகிட்ருக்குங்க. எல்லா இடத்துலையும் வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், கோபுரம்லாம் சூப்பராக இருக்கா. எல்லோரும் சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு வர முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இந்த கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. கோடி புண்ணியம் கிடைக்கும். உள்ளே தான் நம்ம தெய்வம் இருக்கார், முருகர், அவர் பார்த்துக்குவார். அப்புறம் இது வந்து என்ன தெரியுமாங்க, அன்னதான கூடம். முந்திலாம் அன்னதானம் போடுற இடம் வந்து ரொம்பவே சின்னதாக இருந்துச்சுலாம், இப்போலாம் பெருசாக பில்டிங் கட்டாங்க. அதனால் உள்ளே வந்து நல்லா சாப்பிட்லாம் உட்காந்து. ஆனால் வெயிட் பண்ணணும், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணால் தான் சாப்பிட முடியும். எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணணுங்க. சாமி கும்பிட்னாலும் சரி, சாப்பிட்னாலும் சரி, எல்லாத்துக்கும் வெயிட் தான் பண்ணணும். அதனால் பொறுமையாக இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா வாங்க கோயிலுக்கு, இல்லைன்னா வராதிங்க, வீட்டிலே படுத்துக்கோங்க. சரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.